இன்றைக்கி நம்மளோட அறுவடை வந்து இந்த விளாம்பழம் தாங்க. நான் எப்போவுமே வந்து மேல்காட்டுக்கு போகும்போதெல்லாம் கீழே கிடக்கிற விளாம்பழத்தை பொறுக்கிட்டு வந்துடுவேன். மரத்தில் இருந்தெல்லாம் காய் அறுத்ததே கிடையாதுங்க. எப்போவுமே கீழே விழுந்த காய் தான் பொறுக்கிட்டு வருவேன். அப்போ தான் அது நல்லா பழுத்து நல்லா செவந்ததுக்கப்புறம் கீழே விழுந்து கிடக்கும். அந்த பழம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதை தான் பொறுக்கிட்டு வருவேன். கொண்டு வந்த பழத்தை ரெண்டாக உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற பழத்தை எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் பழம் இருக்கும், நல்லா சிகப்பாக இருக்கும். எல்லா பழமே வந்து உங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. நிறையா பழம் கெட்டு போயும் இருக்கும். அதனால் நாம் தான் பார்த்து நல்ல பழமாக செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி எடுத்த பழத்தை வந்து இது மாதிரி நசுக்கி விட்டுருணுங்க. பழம் எதுவும் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே அது ஓடு பாருங்களேன் எவ்வளோ மொத்தமாக இருக்குங்கிறீங்க. இதுக்கு பேர் தான் வந்து உட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, விளாம்பழம்னு சொல்லுவோம் நம்ம. அப்படி எடுத்த பழத்தை நல்லா நசுக்கி விட்டுட்டு உள்ளே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள், உப்பு, நாட்டு சக்கரை 3 போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா சின்ன சின்ன பீஸாக வடை மாதிரி தட்டி காய வச்சு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சிட்டோமா தினமும் ஒரு பீஸ் சாப்பிட்டோமாக்கா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படியே உருண்டை பிடிச்சி ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு ஆன் தி ஸ்பாட்லேயே நானே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவேன். உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிச்சினாக்கா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.